Hi students, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் trigonometry chapter பார்க்க போகிறோம். trigonometry chapterல third section பார்க்க போகிறோம். லாஸ்ட் செக்ஷனில் வந்து angle of elevation பார்த்தோம். அதாவது கீழே இருந்து மேலே பார்க்குற ஆங்கிளை கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் சம் போடுவீங்க. ஆனால் இந்த இதில் வந்து angle of depression பார்க்க போகிறோம். angle of depressionனா நீங்கள் ஒரு டவருக்கு மேலே இருந்து கீழே இருக்கிற அந்த பொருளை, கீழே ஒரு கார் இருக்குன்னா அந்த பொருளோட ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, அந்த மேலேருந்து கீழே பார்க்குற ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் நம்ம ஏ பாயிண்ட், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கல, அந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதிலேருந்து நீங்கள் வந்து ஈக்குவேஷனாக கண்டுபிடிக்கணும். இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மேலே அந்த ஏ பக்கத்தில் இருக்க அந்த டீட்டா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஜியோமெட்ரியில் ஒரு தியரி இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஏ கிட்ட இருக்கிற அந்த ஆங்கிள் வந்து சி கிட்ட இருக்க ஆங்கிளுக்கு மாறுது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே லைனில் ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கிறனால ஸோ தேர்ஃபோர் அது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த தியரி யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் எக்ஸஸ் பண்ண மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா இங்கே மேலே வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வச்சு நம்ம வந்து லாஸ்ட் இது போட்ட மாதிரி தான் ஃபுல்லாக போடுவோம். புரிஞ்சுதா? நம்ம எக்ஸைஸ் சம்ஸ் வந்து 6 சம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸைஸ் 6.3 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் நடத்துகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எக்ஸைஸ் 6.3 பார்க்க போகிறோம். இதில் வந்து இதுவரை நம்ம 6.2ல் பார்த்த சம்ஸ் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்தோம். இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்க்க போகிறோம். சரி, டிப்ரெஷன் தான் என்னன்றது மீனிங்கை வந்து சொல்கிறேன். இப்போ இந்த கொஷினை வச்சு நான் டிப்ரெஷன் மீனிங் சொல்கிறேன். சரியா? ஃபைண்ட் தி டாப் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி ராக் 50√3 meter height. The angle of depression of a car on a ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. இது ஒரு ராக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் கார் நிற்கிது. சரியா? டீன்ற ஒரு டிஸ்டன்ஸில் கார் நிற்கிது. ராக்கோட ஹைட் கொடுத்துருக்காங்க, 50√3 கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து நமக்கு ஓகேவா, இது வந்து நமக்கு டிப்ரெஷன் லைனு. ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் தி ராக்லேருந்து டிஸ்டன்ஸ் இது. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இங்கே நின்று இந்த ராக்கோட இதில் நின்று காரை பார்க்கும்போது அதோட ஆங்கிளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் சம்லாம் பார்க்கும்போது இதோட ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை நீங்கள் மேலே நின்று கீழே பார்க்குறது, அதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். சரி, நீங்கள் மேலே நின்று கீழே பார்க்குற ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஃபார்முலா தெரியும், ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ஆங்கிள் ஒரு லைன் இருக்குன்னா அதில் 2 லைன்ஸ் போச்சுன்னா, ஒரு 2 பேரல் லைன்ஸ் இருக்கும், அதில் ஒரு லைன் போனாலும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ நமக்கு சொல்யூஷனுக்கு போகலாம். ஓகேவா? சொல்யூஷன் வந்து let d be the distance from the, நம்ம எதாவது கண்டுபிடிக்கணும், let d be the distance of the car from the rock. ஓகேவா? இப்போ அதே சேம் தான் லாஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி தான். இந்த ஃபிகரில் வந்து நம்ம சம்திங் எடுத்திங்கன்னா tan 30 டிகிரி வந்து என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், 50√3 டிவைடட் பை டி. tan 30யோட வேல்யூ என்ன? 1/√3. கரெக்டாக? 1/√3 இஸ் ஈக்குவல் டு 50√3 பை டி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 50√3 இன்ட்டு √3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர்ஸ். புரிஞ்சிச்சா? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போது இதே மாதிரி செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, the horizontal distance between 2 buildings is 70 meter.
the angle of depression of the top of the first building when seen from the second building is 45 degree. If the height of the second building is 120 meter, find the height of the first building. இப்போ இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம், ஃபர்ஸ்ட் பில்டிங் ஹைட்டா செகண்ட் பில்டிங் ஹைட்டானு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா கீழ் நோக்கி வருது. செகண்ட் ஃப்ரம் தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் தி செகண்ட் பில்டிங். செகண்ட் பில்டிங்லேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஆங்கிள் தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பில்டிங், இது செகண்ட் பில்டிங். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து மொத்த வேல்யூ தான் தெரியும், கரெக்டாக 120 மீட்டர்ஸ்னு சொல்லிட்டு செகண்ட் பில்டிங்கோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நமக்கு இந்த வேல்யூவும் தெரியாது. ஸோ இதுவும் ஹெச், இது எக்ஸ். ஓகேவா? கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது, ஹெச். ஓகேவா? லெட் ஹெச் பி தி height of the first building. ஓகேவா? அப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு வந்து இது மார்க் பண்ணிடலாம். ஏபின்றது ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங், சிடின்றது ஹைட் ஆஃப் தி செகண்ட் இதுன்னு பார்த்துக்கலாம். இல்லை ஏபிசி டி ஏதோ ஒன்று நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கணும். ஸோ நமக்கு இங்கே என்னது, ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கேயும் 45 டிகிரி வருமா, கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஏடிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா tan 45 டிகிரி என்னது, tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை adjacent side, கரெக்டாக? ஸோ எக்ஸ் டிவைடட் பை 70. ஸோ விச் இம்ப்ளைஸ் 1 tan 45 ஓட வேல்யூ 1ல 1 is equal to x by 70, which implies x is equal to 70 meter. கரெக்டா? x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு மொத்த வேல்யூ தெரியும். ஸோ நமக்கு ஒரு இது தெரியுமா, AC is equal to AB plus BC. கரெக்டா? AC ஓட வேல்யூ என்ன 120, AB ஓட வேல்யூ என்ன x plus h. நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சாச்சு 70 plus h. So h is equal to 120 minus 70, which is equal to 50 meter. Correct? So height of the first building is 50 meter. புரிஞ்சுச்சா? ஈஸியாக முடிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, from the top of the tower 60 meter height, the angle of depression of the top and bottom of the vertical lamp are observed to be 38 and 60 respectively. Find the height of the lamp post. ஓகேவா? அவங்க tan 38 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கு, ஒரு டவர் இருக்கு. அந்த டவரோட ஹைட் வந்து 60 மீட்டரு, லேம்ப் போஸ்டோட ஹைட்டை நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 38ன்னு, டாப் வந்து 38, பாட்டம் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? டாப் வந்து 38 டிகிரி, பாட்டம் கனெக்ஷனுக்கு வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பார்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எக்ஸு, இது ஹெச்சு, லாஸ்ட் தான் பண்ண மாதிரி தான் எக்ஸு ஹெச்சு. ஸோ ஏ பி சி டிஇ. ஸோ இந்த ஆங்கிள் பார்க்கும்போது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இது 38 டிகிரி வரும், இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்க்கும்போது இங்கே 60 டிகிரி வரும். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட் ஹெச் பி தி ஹைட் ஆஃப் தி lamp post. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், tan 38
ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் 30 வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? tan 60 in triangle AEC, tan 60 is equal to 60 degree is equal to மொத்த வேல்யூ என்ன கொடுத்தாங்க, ஆப்போசிட்டில் இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அது நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். சரியா? எதுவும் கொடுக்கல, ஸோ நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் சைடோட வேல்யூ 60 by y. கரெக்டாக? tan 60யோட வேல்யூ என்ன, √3. √3 is equal to 60 by y. கரெக்டாக? ஸோ இப்போ எழுதுனீங்கன்னா y இந்த பக்கம் எடுத்து வருவீங்க, 60 by √3. ஸோ நம்ம √3 கீழே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 20 into 3 by √3 எழுதுகிறோம். ஓகேவா? which is equal to 20 into 3 வந்து √3 into √3 எழுதலாமா, divided by √3. ஸோ கேன்சல் ஆயிருமா. ஸோ ஆன்சர் ஒய்யோட வேல்யூ வந்து 20 into √3. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், 20 into √3 வந்துருச்சு, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இன் ட்ரையாங்கிள் ஏடிபி tan 38 degree is equal to x by y. கரெக்டா? x by y. கரெக்டா? ஸோ tan 30 வேல்யூ கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, 0.7813 is equal to x ஓட வேல்யூ தெரியாது, y ஓட வேல்யூ என்னது இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 20 √3 கண்டுபிடிச்சோமா. ஸோ 0.7813 into 20 √3 is equal to y. So y is equal to 0.7813 y x into 20 into 1.732. இது √3 வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து மல்டிப்ளை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 27.064 வரும் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? நமக்கு வந்து என்ன தெரியும், ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. கரெக்டா? ஸோ ஏசியோட வேல்யூ 60 இஸ் ஈக்குவல் டு 27 minus 27.064 plus h. So h is equal to 60 minus 27.064. So h ஓட வேல்யூ approximately 32.93 meters. ஓகேவா? h ஓட கண்டுபிடிச்சிட்டோமா? இவ்வளோதான் அந்த சம்மு. புரிஞ்சது? நீங்கள் கொஷினை வச்சு டயக்ராம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. an aeroplane at an altitude of 1800 meter, find that two boats are sailing towards it in the same direction. The angle of depression of the boats are observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. ஒரு ஏரோப்ளேன் ஒரு ஹைட்டில் நிற்கிது, 1800 மீட்டரில் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகேவா? அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, 2 போட் பார்க்குறாங்க. ஓகேவா? அது வந்து இதுக்கு நேராக வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 போட்டுக்கு மேலே இருந்து அந்த 2 போட்டை பார்க்கும்போது எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போது 30 டிகிரினும், செகண்ட் இதை பார்க்கும்போதும் ஃபுல்லாக 60 டிகிரினும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ல. ஸோ இந்த ஆங்கிள் எடுக்கும்போது இங்கே 60 டிகிரி வரும், இந்த ஆங்கிள் எடுக்கும்போது இங்கே 30 டிகிரி வரும். கரெக்டாக? இவ்வளோதான். டயக்ராம் புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். நீங்கள் இதை வச்சு நீங்கள் சம்ஸ் போட வேண்டியதான் டேரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு வேறு எந்த வேல்யூ நம்ம கொடுக்கல. ஸோ எக்ஸ் ஒய் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஒய் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, டிஸ்டன்ஸ் டி இல்லை, நம்ம டிஸ்டன்ஸ்னு கொடுத்துக்கலாம். கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம், டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். லெட் டி பி தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் two boats. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 60 is equal to opposite side by adjacent side. So 1800 divided by x. கரெக்டா?
ஸோ tan 60 ஓட வேல்யூ என்னது √3. √3 is equal to 1800 divided by x. கரெக்டா? ஸோ x is equal to 1800 divided by √3. நம்ம என்ன பண்ணலாம், √3 கீழே தான் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா 600 into 3 divided by √3. கரெக்டா? ஸோ என்ன பண்ணுறோம், அடுத்தது 600 into √3 into √3 எழுதிக்கிறோம் அந்த 3 வந்து. ஓகேவா? ஸோ √3 கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், அப்போ என்ன வரும், x is equal to 600 √3 மீட்டர். ஓகேவா? புரிஞ்சிச்சு? எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ட்ரையாங்கிள் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். சரியா? எக்ஸோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த ட்ரையாங்கிள் எப்படி, இன் ட்ரையாங்கிள் ABD tan 30 degree is equal to 1800 degree 1000 meter divided by ஃபுல்லாக வரும்ல. ஸோ எக்ஸ் ப்ளஸ் டி. கரெக்டாக? 1/√3 tan 30 வேல்யூ 1/√3 1800 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ என்னது 600 √3 ப்ளஸ் டி. டி நமக்கு தெரியாதுல்ல. ஸோ என்ன பண்ணுறோம்னா 600 √3 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 1800 √3. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1800 √3 மைனஸ் 600 √3. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு √3 காமனாக வெளியே எடுத்துங்க, 800 மைனஸ் 6 √3. கரெக்டாக? ஸோ 1200 √3 மீட்டர் டி. இந்த √3 அப்படியே வச்சுட்டா √3 வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும், 1.732 மீட்டர். ஸோ என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்தது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2078.4 மீட்டர் வரும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இந்த சம் புரிஞ்சுதா? அவ்வளோதான் அந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? இப்போ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின். ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி லைட் ஹவுஸ் the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meters and the line joining the ships passes through the foot of the lighthouse shows that the distance between the ship is 4h √3 meter. இது important question பா. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் எப்படின்னா, ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. சரியா? அது லைட் ஹவுஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கல. ஓகேவா? ஹெச் மீட்டர்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க லைட் ஹவுஸோட வேல்யூ. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 ஷிப் இருக்குது. சரியா? ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஏபி 2 பாயிண்டில் ஷிப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா 4h/√3 மீட்டர் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைட் ஹவுஸ் மேலே இருந்து ஷிப் ஏவை பார்க்கும்போது ஆங்கிள் வந்து 30 டிகிரி. லைட் ஹவுஸ் மேலே இருந்து ஷிப் பியை பார்க்கும்போது ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக சொல்லி கொடுத்த மாதிரியே ஸோ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆங்கிள் 30 டிகிரினா இந்த ஆங்கிள் நமக்கு 30 டிகிரி. அதே சேம் மாதிரி இந்த ஆங்கிள் 30 டிகிரினா இந்த ஆங்கிளும் 60 டிகிரி. கரெக்டாக? இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இந்த ஆங்கிள் 60 டிகிரி. புரிஞ்சிச்சா? இவ்வளோ தான் டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 4h/√3 நம்ம ப்ரூஃப் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ லெட் அஸ் நேம் அஸ் சிடி. ஓகேவா? அப்போது சரி, ஃப்ரம் இன் வந்து ட்ரையாங்கிள் ஏசிடி tan 30 degree is equal to opposite side by adjacent side h/x. ஸோ இதை 1/√3 is equal to h/x. கரெக்டாக? ஸோ எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், ஹெச் இருக்கட்டும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ √3h. ஓகேவா? இது எப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஹெச்சில் வந்தால் போதும், 4h/√3 வந்தால் போதும்ல. ஸோ இப்படியே இருக்கட்டும் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? இப்போது இதே மாதிரி நம்ம ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் எடுக்கிறோம். சரியா? இன் ட்ரையாங்கிள் CBD
tan 60 degree is equal to opposite side h by y. இது வந்து √3ல கரெக்டா √3 is equal to h by y கரெக்டா. so y is equal to h by √3. so total distance the distance வந்து நம்ம the distance between the two ships தான் அப்படிங்கறோம். distance between two ships is equal to is x plus y correct x plus y which is equal to √3h plus h by √3. so நம்ம என்ன பண்ணலாம் LCM எடுக்கலாமா √3 into √3h plus h கரெக்ட்டா. so 3h plus h by √3 which is equal to 4h by √3 கரெக்ட்டா. proof பண்ணிட்டோமா. so hence proof. ஈஸியா இருக்கா சம்ஸ்? அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் கொஷின் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். A lift in a building of height 90 feet with transparent glass wall is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in a garden is 60 degree. 2 minutes later, the angle of depression reduces to 30 degree. If the fountain is 30√3 feet from the entrance of the lift, find the speed of the lift which is descending. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கு, அந்த லிஃப்டோட ஹைட் வந்து 90 ஃபீட் கரெக்டா. நீங்க மீட்டர் கொடுக்கல, ஃபீட் கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபவுண்டெயினுக்கும் ஃபீட் என்ற லிஃப்ட்டுக்குள் கேப் டிஸ்டன்ஸ் வந்து 30√3 ஃபீட். ஓகேவா? நம்ம வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வித் டிசெண்டிங் ஃப்ரம் டாப் ஆஃப் தி பில்டிங்லேருந்து டிசெண்டிங் ஃப்ரம் த டாப் ஆஃப் தி பில்டிங். ஸோ டாப் ஆஃப் தி பில்டிங்லேருந்து இறங்குது சரியா. இப்போது இப்படி இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இங்கே இறங்கும்போது இதோட ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு 2 minutes லேட்டர் ஏதோ ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு பியில் அதோட ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சேம் இடத்துக்கு தான் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஆங்கிள் சரியா. 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஸ்பீட் எவ்வளோ, ஸ்பீட் எவ்வளோ கண்டுபிடிக்கும். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் நம்ம எடுத்தாலே, டைம் டேக்கன் 2 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஏபியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சாலே நமக்கு போதும் சரியா. புரிஞ்சுதா? ஸோ ஏபிசி டிஇஎஃப். இங்கே அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றப்போ இது மொத்த ஆங்கிள் 60 டிகிரி, இது மட்டும் 30 டிகிரி. நம்ம இது கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் கிடையாது, பிகாஸ் நம்ம ஆப்போசிட் சைடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி நம்ம பார்க்கலாம் எப்படி என்ன யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏபியோட ஸ்பீட் எடுக்கணும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன். Speed is equal to distance by time taken. Distance is equal to speed into time taken. ஓகேவா? ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் ஏபி டிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்பீட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா டைம் டேக்கன் 2 minutes கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து அப்படி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு ட்ரையாங்கிள் ஏஇ இல்லை ட்ரையாங்கிள் ஏஎஃப்டி எடுக்கிறோம். ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் நம்ம இந்த டிகிரி இங்கே அசியூம் பண்ணவே தேவையில்லை, நம்ம அந்த ட்ரையாங்கிளே எடுத்துட்டோம், பெரிய ட்ரையாங்கிளே சரியா. ஏஎஃப்டி எடுத்திங்கன்னா tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் வேல்யூ இதுவும் பேரலல்ல, ஸோ வந்து 90 பை இதோட வேல்யூ என்னது? இதுவும் பேரலல், ஸோ 30√3 கரெக்டா.
இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், இது பேரலாக ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, முதல்ல டிஎஃப். ஸோ வந்து √3 இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் பை 30√3. டிஎஃபோட வேல்யூ வந்து நம்ம பேரலாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா, 30 × √3 × √3 which is equal to 90 feet. டிஎஃப் வந்து இப்போ பேரலாக தான் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போது அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல, பிஇடி ட்ரையாங்கிள் பிஇடியில் வந்து நம்ம எடுத்தோம்னா tan 30 degree is equal to இதோட வேல்யூ நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. டிஇ இஸ் ஈக்குவல் டு டிஇ பை இது நமக்கு தெரியும். நான் இது ரெண்டும் பேரலல் இல்லை. ஸோ 30 feet. ஸோ √3 இல்லை 1/√3ல 30 டிகிரினா, ஸோ டிஇ பை 30 √3 பாருங்க, 30√3. ஸோ என்ன ஆகும்னா டிஇ இஸ் ஈக்குவல் டு 30√3 divided by √3 which is equal to 30 feet. ஸோ நமக்கு டிஇ வந்து 30 feetன்னு தெரிஞ்சிச்சு, இந்த ஹைட் வந்து 30 feetன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக? ஸோ என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆப்வியஸாக நமக்கு என்ன தெரியும், ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. இப்போ ஏபியும் இது ரெண்டும் பேரலல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டும் பேரலல் 90 degree 90 feet கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது ரெண்டு 90 degree 90 feetனா அப்போ இதுவும் சேமாக தானே இருக்கணும். புரியுதா? அப்போது என்ன ஆகுதுன்னா டிஇயோட வேல்யூ 30 டிகிரினா கண்டிப்பாக அதோட பிசியோட வேல்யூவும் 30 டிகிரி 30 feet தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏசியோட வேல்யூ என்னது 90 feet, ஏபியோட வேல்யூ என்னது தெரியாது, ஆனால் நமக்கு பிசியோட வேல்யூ தெரியும் 30. ஸோ ஏபியோட வேல்யூ என்னன்னா 90 minus 30 degree 30 feet is equal to 60 feet. நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா, நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை ஸ்பீடு. இப்போது நம்ம இதை வந்து எப்படி இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு 2, தட் இஸ் டைம் டேக்கன். கரெக்டாக? டிஸ்டன்ஸோட வேல்யூ 60 which is equal to speed into 2. So speed is equal to 60/2 which is equal to 30 feet per minute. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் மீட்டர் கன்வெர்ட் பண்ணோன்னா 1 foot is equal to 0.305 மீட்டர். ஓகேவா? இதுதான் 1 feetோட வேல்யூ. ஸோ வந்து நீங்கள் அதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. 30 into 0.305 meter per minute per second. ஓகேவா? அப்போ எடுத்தீங்கன்னா 0.15 மீட்டர் per second. புரிஞ்சிச்சா? நீங்கள் ஃபீட்டில் விட கொஸ்டின் ஃபீட்டில் கொடுத்தா ஃபீட்டில் விட நிறுத்தலாம், வேணா மீட்ஸில் வேணா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து 6.3 முடிஞ்சிருச்சு. இதில் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் பற்றி தான், டிப்ரெஷன்ஸ் எப்படிலாம் எந்த மாதிரி மெத்தடில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இதில் மெயினாக வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுக்கு வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. நான் நடத்திருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.